வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நியூரோ சைக்காலஜி ஆஃப் மியூசிக் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். நியூரோ சைக்காலஜின்னு என்ன? சென்ற பதிவில் பார்த்தோம், ஹவு டு வி லிசன் மியூசிக், ஹவு த பிரெயின் அப்சர்வ்ஸ் மியூசிக் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஆஸ்பெக்டில் காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் என்னெல்லாம் 6 விதமான எண்ணங்கள் சொன்னோம். காக்னிட்டிவ்லி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எண்ணம், சொல், செயல், அப்புறம் அட்டென்ஷன், பர்செப்ஷன், டாக்டைல், இது எல்லாமே 6 விதமான உள்ளுணர்வுகளும் சேர்ந்தது காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அதே மாதிரி காக்னிட்டிவ்லி அதுக்கு அடுத்தது ஹெல்த்தின்னு சொன்னால் எந்த விதமான நோயும் இல்லை, சாதாரண மூளையெல்லாம் நல்லதாக வேலை செய்கிறது, சொன்னது சரியாக புரியுறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அப்புறம் நியூரோலாஜிக்கலி டிஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. அவங்களுக்கு என்ன, கை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, இல்லைன்னா சொன்னது சரியாக புரியாது, இல்லாட்டி நாம் ஒன்று சொன்னால் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, தே ஆர் அனேபிள் டு டேக் சர்டன் திங்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோன்னா இது எதுவுமே அந்த மாதிரி எந்த குறைபாடும் அவங்களுக்கு இல்லை. அதாவது காக்னிட்டிவ்லி நியூரோலாஜிக்கலி ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் இசை நிறைய விதத்தில் பயனளிக்கும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் என்னெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம். என்ன, எண்ணம், சொல், செயல் மாதிரி காதில் என்ன கேட்குறதோ அது கரெக்டாக புரியுது, கண்ணால் என்ன பார்க்குறோமோ அது நல்லா தெரியுது. பர்செப்ஷன், அதாவது என்னெல்லாம் அட்டென்ஷன், ஃபோக்கஸிங், லர்னிங், இதெல்லாம் சேர்ந்தது பர்செப்ஷன் அப்படின்னு சொன்னால் பர்செப்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், ஆட்டிடியூடினல் ஆஸ்பெக்ட்ஸ், தென் நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எந்த விஷயங்களும் நம்மளுக்கு சரியாக புரியும் அப்படின்னா, அதாவது காக்னிட்டிவ்லி நியூரோலாஜிக்கலி ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மியூசிக் வெரி வெல், கேன் என்ஜாய் மியூசிக் வெரி வெல். இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் இதில் என்ன பண்ணணும்னா, இதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மியூசிக்னு நம்ம பார்க்கணும். சரி, இசைக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? இசைக்குள்ளே முதல்ல அதனோட ஸ்வரஸ்தானம் இருக்கும், அதுக்கப்புறம் அது எந்த ஆக்டேவில் பாடுறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது எந்த ஆக்டேவில் பாடும்பொழுது அந்த ஸ்வரங்கள்லாம் அந்த இடத்துல சரியான அளவுக்கு நம்ம பார்க்குறோமா அப்படின்னு. அதாவது த டிம்பர் ஆஃப் த மியூசிக், த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கில் த டிம்பர் ஆஃப் த மியூசிக், தி மெலடி ஆஃப் த மியூசிக், த ரிதம் ஆஃப் த மியூசிக், அந்த லயம், தாளம், அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, சரியாக தான் புரியறதா. அப்புறம் இப்போ ஒரு லயத்தில் 4 கவுண்ட்ஸ்க்கு ஒரு வாசிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 4 கவுண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா புரியறதா. அப்புறம் வாசிக்கிற நோட்ஸ் எல்லாம் சரியாக தான் இருக்கா, எங்கேயோ ஒரு ராகம் வாசிக்கிறது, காது கேட்குறது. நம்மளுக்கு ஏற்கனவே இசையை பற்றி நிறைய தெரியும், வி ஆர் ஆல்சோ எ பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த காதில் கேட்ட உடனே அது சரியாக தான் வாசித்திருக்குதா, இல்லை அதில் எதுவும் குறைபாடுகள் இருக்கா, எந்த ராகத்தோட கூடிய அந்த நோட்ஸ் எல்லாம் சரியான இடத்துல பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகுதா அப்படின்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னா, த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த மியூசிக் இமிடியட்லி மேக்ஸ் யூ டு என்ஜாய் த மியூசிக் provided if you are really well versed in music. அது ஒன்று. ரெண்டாவது, வாசிக்கிறவங்களோ பாடுறவங்களோ ஒரு ஆர்டிஸ்ட் பாடுறாங்கல்ல, அது அவங்க தவறு இல்லாமல் பிசை இல்லாமல் பாடுறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளை அதை என்ன பண்ண முடியும், அந்த மியூசிக்கை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ த டிம்பர் ஆஃப் த மியூசிக் இட் மேக்ஸ் ஏ வெரி வைட்டல் ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் என்ன பண்ணுவோம்னா, இட் ஹெல்ப்ஸ் டு பர்சீவ் த மெலடி. அந்த மெலடி இனிமை இருக்குது, அந்த மெலோடியஸ் மியூசிக், அந்த குரல் வளத்துக்கு தகுந்தா போல் குரல் வளத்தில் நிறைய அவங்க இனிமையை கொண்டு சேர்க்கிறாங்க. அவங்க கொடுக்குற அந்த பிற்காலா கம்பீரமான ஸ்வரங்கள் அதில் இனிமையாக இருக்குது. அவங்க சேர்க்குற விஷயம் ரொம்ப ஒரு அந்த லயத்துக்குள்ளே அந்த கம்பீரத்தை சிறப்பான முறையில் கையாளுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டு பர்சீவ் த மெலடி அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் 2 பிக்சர்ஸ், ஒரு ஆக்டேவ்லேருந்து இன்னொரு ஆக்டேவுக்கு போகும்பொழுது நம்ம எப்படி பாடுறோம், அது எப்படி லாகமாக அடுத்த ஆக்டேவில் நம்ம அந்த நோட்டை தொட்டுட்டு வரோம் அப்படின்னு. அப்புறம் இந்த ஸ்வரஸ்தானங்கள் சரியான இடத்துல இருக்குது, அது சரியான அளவுக்கு அப்படி இறங்கி வரும்பொழுதும், மேல் ஸ்தாயிலேருந்து கீழே இறங்கி வரும்பொழுதும் அழகான இடத்துல அதுக்கு சரியான இடத்துல அது பர்ஃபெக்ஷன் ஆஃப் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட்ஸ், அந்த ஜாரு கமக்கமெல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி 2 டிஃப்ரெண்ட் அந்த பிக்சர்ஸ் இருக்குல்ல, பிச்சு இந்த வேறு பிச்சிலையும் இன்னொரு பிச்சில் மேல் ஆக்டேவுக்கும் கீழ் ஆக்டேவுக்கும் சரியான அளவில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுறதா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் டு ஃபாலோ த ரிதம் கேர்ஃபுல்லி, ஒரு லயத்தை கொண்டு 4-5 பாயிண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி சிறப்பாக வாசிக்கிறாங்க அப்படின்னா
ஆர் வி ஃபாலோயிங் தட் லயம் இன் அ பர்ஃபெக்ட் ட்ரெண்டில் நம்மளும் அதை ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த மியூசிக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இது நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது, இதை பற்றி வெளியில் சொல்ல முடியாது. இது நல்லா இருந்தது, சங்கீதம் நல்லா இருந்தது, கச்சேரிக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப சூப்பர்பாக இருந்தது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோமே தவிர எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் தனித்தனியாக சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேரால் இயலாது. அந்த இயலாமைக்கு என்ன காரணம்னு சொன்னால் தே ஆர் என்ஜாயிங் த மியூசிக் ஆஸ் அ ஹோல். தனித்தனியாக பிச்சு தனியாக, பர்செப்ஷன் ஆஃப் மியூசிக் தனியாக, 2 ஆக்டேவுக்குள்ளே இருக்கிற இதை வித்தியாசத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தனித்தனியாக அப்படியெல்லாம் அவங்க நம்ம பாடம் எழுதுகிற மாதிரி அதை இசையை புரிஞ்சிக்க முடியாது. ஆஸ் அ ஹோல் கார்மெண்ட் ஆஃப் நோட்ஸ் எல்லாமே சரியான அளவில் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும்னா அந்த என்ஜாய் பண்ணுறது சின்ஸ் இட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் வி கேனாட் ரேட் இட் பை வேர்ட்ஸ். அதை நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ். த ஹேபிட்ஸ் இல்லை, த நேச்சுரல் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக், அது ஒரு பாயிண்ட், அது ஒரு என்ன ஃபேக்டராக அமையும். த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிசனிங் மியூசிக் அண்ட் என்ஜாயிங் மியூசிக், அது ஒரு ஃபேக்டராக அமையும். இது எல்லாத்துக்கு மேலே அந்த ஆர்டிஸ்டோட எக்ஸ்பர்டைஸ் இன் மியூசிக் இருக்கே, அது எந்த அளவுக்கு நம்மளை அப்படியே என்க்ராஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்பொழுது தட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் இன் என்ஜாயிங் த மியூசிக். சின்ஸ் என்ஜாயிங் த மியூசிக் அது தனிப்பட்ட முறையில் நமக்கு அசஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கே இந்த சங்கீதம் இன்னைக்கு ஒரு ரொம்ப இனிமையாக தே கேன் ஏபிள் டு என்ஜாய் இட் அப்படின்னு சொன்னால், இதே போல் ஒரு மியூசிக் மறுபடியும் அந்த ஆர்டிஸ்ட்டு நாளைக்கு அப்படி தான் பாடுவார், அதை நம்ம நாளைக்கு கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாளையோட என்ஜாய்மெண்ட்டோட தரம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதில் இது போல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இசையை அனுபவிக்கிறது என்பது ஒரு தனிப்பட்ட மனிதரோட அவனுடைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்தாமானது. ஏன்னு சொன்னால் டு பர்சீவ் மியூசிக் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது டு அண்டர்ஸ்டாண்ட் நியூரலாஜிக்கலி யூ ஆர் ஹெல்த்தி, நியூரலாஜிக்கலி யூ ஆர் சவுண்டு. மோரோவர் அந்த மாதிரி நேரத்தில் இசை நம்மளோட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனோட என்ஜாய்மெண்ட்டோட லெவல் என்ன இருக்கும், அதுக்கு என்னவான நம்பர் போட முடியுமா? கேன் வி ரேட் இட் அவர் என்ஜாய்மெண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொன்னால் சும்மா நல்லா இருந்தது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. சில சமயம் ரேட் பண்ண சொன்னால் வெரி ஃபைன், அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அதை ரேட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களோட என்ஜாய்மெண்ட்டு இட் இஸ் என்ன இன்எக்ஸ்பிளிகபிள் இன் வேர்ட்ஸ், இட் இஸ் குவைட் என்ஜாயபிள், இட் கேனாட் பி ரேட்டட் பை நம்பர் அப்படின்றத அவங்க ஓப்பனாகவே சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே இசையோட அனுபவங்கள் என்ன வித்தியாசமானது. இசை ஒருத்தரையும் தனித்தனியாக அவங்களோட பிளிஸ்ஸை அனுபவிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த ஆனந்தத்துக்கு எல்லை என்பது இல்லை. அதை தனி மனிதனோட உணர்தலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.